டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரோஸ் செக்ஷனில் இருந்த முதல் ப்ரோஸ். இதுக்கு பேர் என்னென்னா ஈத்கா. ஈத்கானா என்ன அர்த்தம்னா தொழுகை கூடம்னு அர்த்தம். நம்ம படங்களெல்லாம் பார்த்துருப்போம்ல, முஸ்லிம்ஸ் எல்லாம் நிறையா ஒரு இடத்துல ஒன்று கூடி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இடத்துக்கு பேர் தான் ஈத்கா. ஈத் அன்னைக்கு ஈத்கா லெசன் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனிவே, ஹாப்பி ஈத் டு எவ்ரி ஒன். எல்லோரும் உங்கள் கையில் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு லைனாக படித்து அதுக்குரிய மீனிங்கை சொல்கிறேன். நீங்கள் அவங்க புக்கை ரெஃபர் பண்ணி அதோட மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Section 3. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. ஸ்வீட் ஷாப்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ் அடுத்து இருக்குது. ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அப்படின்னா இங்கே என்னென்னா நம்ம வீட்டில் செய்கிற சாமான்கள்லாம் இருக்குல்ல, நம்ம உபயோகிக்கிற சாமான்கள், அது அந்த பொருட்கள் விற்கிற இடம் தான் ஹார்ட்வேர் ஸ்டோர். அண்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ், நகைக்கடை. த பாய்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் தேர். ஆனால் அங்கே இருக்கிற பசங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ தே வாக் அஹெட் எக்ஸப்ட் ஹமீத். ஸோ அவங்க எல்லாம் அதை கடந்து போயிட்டாங்க, ஹமீதை தவிர. இட் அக்வர்ட் டு ஹமீத் that his granny did not have a pair of thongs. அப்போ ஹமீதுக்கு என்ன வருதுன்னா, நம்ம பாட்டிக்கிட்ட இடுக்கி 2 இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஈச் டைம் ஷீ குக்ட் சப்பாத்தீஸ் த அயன் பேன் பர்ன்ட் ஹர் ஹேண்ட்ஸ். அவங்க எப்போல்லாம் சப்பாத்தி பண்ணுறாங்களோ அப்போ தோசைக்கல் அவங்க கையை சுட்டு வச்சிருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறான். இஃப் he bought her a pair of thongs she would be very pleased. நம்ம வந்துட்டு நம்ம பாட்டிக்கு ஒரு தாங்ஸ் வாங்கி போய் கொடுத்தா என்ன, அப்படி வாங்கினா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு நினைக்கிறேன். ஷி வுட் நெவர் அகெயின் பேர்ன் ஹர் ஃபிங்கர். அப்படி பண்ணால் அவங்களோட விரல்களில் தீக்காயம் படாதில்ல அப்படின்றது ஹமீதோட எண்ணம். இட் வுட் பி அ ரியலி யூஸ்ஃபுல் திங் டு ஹேவ் இன் த ஹவுஸ். இது நம்ம வீட்டுக்கும் ரொம்ப உபயோகமான பொருள்னு நினைக்கிறான். ஸோ ஹமீத் ஸ்டாப் to look at a pile of thongs at the hardware shop and ask the shopkeeper how much for this pair of thongs. ஸோ ஹமீத் என்ன பண்ணுறான், இப்போது அந்த தாங்ஸ் இருக்கிற இடத்துல அந்த கடைக்கிட்ட நின்று அங்கே இருக்கிற கடைக்கார்ட்ட கேட்குறான், இந்த 2 தாங்ஸ் என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். The shopkeeper looked at him and replied, it's not for you. அவர் ஹமீதை பார்த்து சொல்கிறாரு, இது உனக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Is it for sale or not? இது வந்துட்டு விலைக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், why should it not be for sale? ஆமாம், ஏன் இது விற்பனைக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். It will cost you 6 பைசா. அது வந்துட்டு 6 பைசாவுக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹமீத்ஸ் ஹார்ட் sank. அதாவது அவனோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. Tell me the correct price, he said. அதாவது எனக்கு கரெக்டான விலையை சொல்லுங்கள் அப்படின்னு ஹமீது வந்துட்டு அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட். சரி, அதை நான் 5 பைசாக்கு தரேன், எடுக்கணும்னா எடு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. ஹமீத் said, will you give it to me for 3? Then he walked away afraid that the shopkeeper would scream at him. ஹமீத் திடீர்னு அவர்கிட்ட என்ன கேட்குறான்னா, இதை நீங்கள் 3 பைசாவுக்கு எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அவர் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து போயிடுவான். ஏன்னா நம்ம அப்படி கேட்குறது வந்துட்டு அவருக்கு கோவம் மூட்டிடும் போல், அவர் நம்ம திட்டிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அந்த இடத்த விட்டு நகன்றுவான். பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஷாப்கீப்பர் என்ன பண்ண மாட்டார், கத்த மாட்டார். ஆன் த கான்ட்ரரி, அதற்கு எதிர்மாறா, ஹி கால் ஹமீத் பேக் அண்ட் கேவ் ஹிம் த பேர் ஆஃப் தாங்ஸ். ஹமீதை அவர் திருப்பியும் கூப்பிட்டு அவனுக்கு 2 தாங்ஸை கொடுத்துருவார். தாங்ஸ்னால் என்ன, 2 இடுக்கியை. ஹமீத் கேரிட் இட் ஆன் ஹிஸ் ஷோல்டர் ஆஸ் இஃப் இட் வேர் அ கன் டு ஷோ இட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹமீத் வந்து அதை எப்படி எடுத்துகிட்டு போவான்னா, ஒரு துப்பாக்கி மாதிரி எடுத்துகிட்டு போவான். மோஷன் லாஃப்ட் அண்ட் said, ஆர் யூ கிரேசி? வாட் வில் யூ டூ வித் திஸ் தாங்ஸ்? அப்போ மோஷன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்பான், ஏன்னா பைத்தியமா, இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹமீத் flung the thongs on the ground and displayed. ஹமீத் என்ன பண்ணுவான்னா, அப்போ கையில் வச்சுருக்கான்ல 2 தாங்ஸ் வச்சுருக்கான்ல, அது கீழே போடுவான். கீழே போட்டுட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, ட்ரை and throw your water carrier on the ground
இட் வில் பிரேக். நீ என்னை பார்த்து சிரிக்கிறல்ல, இப்போ நான் தூக்கி போட்டேன்ல, அது மாதிரி நீ வாட்டர் கேரியர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அதை கீழே தூக்கி போடு, இது உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவான். மாமூத் செட், ஆர் திஸ் தாங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய்? மாமூத் என்ன கேட்பான்னா, இந்த இடிக்கு என்ன பொம்மையா அப்படின்னு சொல்லி கேட்பான். விளையாடுற மாதிரி பொருளா அப்படின்னு கேட்பான். Why not? replied Hamid. Place them across your shoulder and it is a gun. Carry them in your hands and it is like the musical instrument carried by singing monks. My tongues are like a tiger among toys. ஏன் கிடையாது அப்படின்னு ஹமீத் கேட்பான். இப்போ அதை நீ ஷோல்டரில் வச்சுப்பாரு, இது வந்துட்டு கன்று மாதிரி தெரியும். அதே உன் கையில் நீ வச்சுக்கிட்டேன்னா இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். என்னோட இடுக்கி வந்துட்டு எல்லா பொம்மைகளுக்கு நடுவில் அது ஒரு புலி மாதிரி, அதாவது அதுதான் பெருசு அப்படிங்கிறத ஹமீத் சொல்லுவான். சாமி, who had bought a small tambourine, asked, "Will you exchange them for my tambourine? It is worth 8 paisas." சாமி என்ன வாங்கியிருப்பான்னா டாம்பரைன். டாம்பரைன்னா என்னென்னா தாம்பூலம். அவன் கேட்பான், என்ன கேட்பான்னா, நீ வந்துட்டு எனக்கு இதை வச்சுக்கோ, எனக்கு நீ அதை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இது வந்துட்டு 8 பைசா அப்படின்னு சொல்லுவான். பட் ஹமீத் வுட் நாட். ஹமீத் என்ன செய்வான், கொடுக்க மாட்டான். ஏன்னா அது அவங்க பாட்டிக்காக வாங்கியிருக்கான். The pair of thongs won everyone over to its side. ஸோ அவங்க எல்லாரோட அட்டென்ஷனும் எது மேலே இருந்ததுன்னா அந்த தாங்ஸ் மேலே தான் இருந்தது. By 11 the village was again filled with excitement. இப்போ 11 மணி ஆயிடுச்சு. அந்த கிராமம் மறுபடியும் வந்துட்டு ரொம்ப விழாக்கோலம் ஆயிடுச்சு, சந்தோஷமாக இருக்கிறாங்க அங்கே இருக்க எல்லாருமே. All those who had gone to the fair were back at home. அதாவது அங்கே போயிருக்காங்கல்ல, தொழுகைக்கு போயிருக்காங்கல்ல, அங்கே போயிருக்கவங்களாம் திரும்பி வந்துடுறாங்க, வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹமீத் டு ரிட்டர்ன் ஹோம். ஹமீத் என்ன பண்ணிடுறான், அவன் வீட்டுக்கு போயிடுறான். As soon as she heard his voice, Rani Amina ran out of the house, picked him up and kissed him. அவன் வாய்ஸ் கேட்டதும் பாட்டி வீட்டுக்குள்ளே இருக்காங்களா, அமீனா பாட்டி, அவங்க ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. Suddenly she noticed the thongs in his hand. Where did you find these thongs? அப்படி பண்ணிவிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவன் கையில் டாங்ஸ் இருக்குது, அந்த இடுக்கி இருக்குது. அதை பார்த்துட்டு, இது நீ எங்கே கண்டுபிடிச்ச, இது எங்கேருந்து நீ கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. I bought them. How much did you pay for them? 3 paisa. ஸோ இந்த கொஷனுக்கு ஹமீத் என்ன சொல்கிறான்னா, நான் தான் பாட்டி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு ஹமீத் சொல்கிறான், 3 பைசா பே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். You are a stupid child. It almost noon. You haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of thongs? பாடி நினைக்கிறாங்க, என்ன நீ லூசுத்தனமாக பண்ணி வச்சுருக்க, நமக்கு இப்போ ஆஃப்டர்நூன் ஆக போகுது, அதாவது மதியம் ஆக போகுது, நீ வந்துட்டு இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல, எதுவுமே குடிக்கலை, ஏன் நீ அந்த இடத்துக்கு போனியே, அந்த ஃபேருக்கு போனியே, அங்கே வந்துட்டு வேறு எந்த பெட்டரான பொருளும் உனக்கு கிடைக்கலையா, நீ இந்த இரும்பு இடிக்கவே வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்பாங்க. ஹமீத் ரிப்ளைட் இன் அன் இன்ஜூர்ட் டோன். ஹமீத் வந்துட்டு அப்போ ரிப்ளை பண்ணுவான். எப்படின்னா அவனோட வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக, இப்போ நம்ம ஏதாவது மனசு கஷ்டத்தோடு ஏதாவது ஒன்று சொல்ல போனோம்னா நம்ம வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. You burn your fingers on the iron pan, so I bought them. நீங்கள் உங்கள் விரல்களில் சுட்டுக்கிறீங்கல்ல அந்த அயன் பேனில், அதனால தான் அதை நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறான். Granny was deeply moved by Hamid's selflessness. ஹமீதோட செல்ஃப்லெஸ்ஸை பார்த்து பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. அவங்க மனசு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது. She started crying. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. For this wretched woman, அதாவது இந்த அவலமான உமன், அவலன்னா ரொம்ப ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு உமனுக்கு, the pair of thongs was as precious as a sack of silver. இந்த தாங்ஸுங்கிறது ஒரு மூட்டை வெள்ளி கொண்டு வரதுக்கு சமம். அவன் அவ்வளோ அன்போடு வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ அவங்களுக்கு இந்த தாங்ஸுங்கிறது மேபி சின்ன பொருளாக தெரியலாம், ஆனால் அவங்களுக்கு இப்போது இந்த தாங்ஸ் வந்துட்டு ஒரு மூட்டை வெள்ளிக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்துட்டு யார் எழுதியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டோரி முன்ஷி பிரேம்சந்த் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அது யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உமாராமன் அப்படிங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, அடாப்ட் பண்ணியிருக்காரு. இதோட ஈத்கா முடியுது. டியர் சில்ட்ரன்ஸ், நம்ம இந்த லெசனை பார்த்தோம். இந்த லெசனை பார்த்துட்டு எனக்கு உங்ககிட்டலாம் ஒரு க்வெஷன் கேட்கணுன்னு இருக்குது. நான் இதுலேருந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஹமீத் வந்துட்டு
ரொம்ப பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி ஹமீதோட கேரக்டர் என்னென்னா தேவையில்லாமல் செலவு பண்ணலை. அதாவது அவங்க பாட்டியோட கஷ்டத்தை புரிஞ்சு, குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு ஹமீத் வந்துட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணல. அவனுக்கு தேவையான பொருளை மட்டும்தான் அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். அதே மாதிரி அந்த தாங்ஸை வந்துட்டு டைகர் அப்படின்னு சொல்கிறதுனா இருக்கிறத வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு அது தெரிஞ்சுக்குது. ஏன்னா அது விளையாட்டு பொருளாகவும் அவன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான்ல. ஸோ இருக்கிறத வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத ஹமீதோட கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே ஹமீத் மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியே போகிறீங்க. வெளியே போகிறப்போ அவன் இப்படி உங்ககிட்ட நல்ல ஒரு மணி இருக்குது, அந்த பையன்கிட்ட மணி இல்லை. உங்ககிட்ட அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு மணி இருக்குது, அவன்கிட்ட இல்லை. அவனுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு கூட ஏதாவது வாங்கி தருவீங்களா? இல்லை உங்கள் கூட ரைட் கூட்டிகிட்டு போவீங்களா? இல்லை அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஸோ உங்களுக்கு ஹமீத் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நீங்கள் அவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள், நான் படிக்கிறேன். நெக்ஸ்ட், டிக் த கரெக்ட் ஆன்சர் பார்ப்போம். Hamid thought that his grandma would be pleased if he bought. ஹமீத் என்ன நினைக்கிறான்னா, நம்ம கிராண்ட்மா வந்துட்டு என்ன வாங்கிட்டு வந்தால் சந்தோஷப்படுவாங்க, வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான்னா, a pair of thongs sweet for himself toys. இதில் ஆன்சர் என்னென்னா a pair of thongs. Hamid's heart sank because the price of thongs was dash for him. அவன் மனசு வலிச்சதில்லை. எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த தாங்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருந்தது. முதல்ல அவர் 6 பைசான்னு சொன்னார், கடைசியாக அவன் 3 பைசா வாங்கினான். ஸோ 6 பைசான்னு சொல்கிறப்போ அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இட் இஸ் டூ ஹை ஃபார் ஹிம். மை தாங்ஸ் ஆர் லைக் அ டைகர் அமாங் டாய்ஸ். இட் மீன்ஸ் என்னோடய தாங்ஸ் வந்துட்டு அங்கே இருக்க எல்லாத்தையோட புலி மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஹமீத். எதனால் அப்படி சொன்னான், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹமீத் வேல்யூட் ஹிஸ் டாய். அதாவது அவனோட டாய் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு விலை மதிப்பாக தெரிஞ்சுது. ஹமீத் பாட் அ டைகர் டாய். ஹமீத் வந்துட்டு உண்மையிலே ஒரு டைகர் டாயை வாங்கியிருக்கான். ஹமீத் வாஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஹிஸ் டாய், வாண்டட் டு எக்ஸ்சேஞ்ச் ஹிஸ் டாய். அவனோட டாய்ஸை மற்றவங்ககிட்ட மாற்றிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ ஆன்சர் என்னென்னா ஹமீத் வேல்யூட் ஹிஸ் டாய். ஆப்ஷன் ஏ. ஹமீத்ஸ் கிரானி ஸ்கோல்டட் ஹிம் ஃபார் பையிங் அயன் தாங்ஸ். தென் ஷீ அண்டர்ஸ்டுட் தட் ஹமீத் ஹட் பாட் இட். ஹமீத் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அமீனா பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, திட்டுவாங்க, ஏன் இதை வாங்கிட்டு வந்த அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. எதனால் அப்படின்னா, ஹமீத் எதனால் அதை வாங்கிட்டு வந்திருக்கான்னா, அவுட் ஆஃப் கம்பல்ஷன். யாரும் கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு வந்திருக்கானா கிடையாது. அவுட் ஆஃப் லவ் அண்டு கன்சர்ன். ஒரு அன்புனாலே அக்கறைனாலே வாங்கிட்டு வந்திருக்கானா, அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வத்தினால வாங்கிட்டு வந்திருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். ஆப்ஷன் பி. இந்த சேனலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸை நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ abundance in knowledge.